இந்திக்கு அல்ல, இந்தி திணிப்புக்கு ஒருபோதும் இடம் இருக்காது. மீண்டும் காங்கிரஸ் இந்தியை திணித்தால் அப்போதும் எதிர்ப்போம். அண்ணாமலை பேசுவது ஒரு விதண்டாவாதம் பேசுகிறார். இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் 2 மொழியைத்தான் கற்கிறார்கள், பேசுகிறார்கள். அது தொடங்கும் போதே வாழ்த்து தெரிவிச்சிட்டேன். இந்தி ஒரு சில மாநிலங்களில் தான் வடக்கே பேசப்படுகிறது. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் இந்தி தேசிய மொழியாக, ஆட்சி மொழியாக, அலுவல் மொழியாக மாற வேண்டும் என்பது இந்தி பேசக்கூடியவர்களின் விருப்பமாகவும் செயல் திட்டமாகவும் இருக்கிறது. இந்தியும் ஒரு பிராந்திய மொழிதான். தமிழ், தெலுங்கு போன்ற மொழிகளை பிராந்திய மொழி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்தி ஒரு பிராந்திய மொழி என்பதை மறந்துவிட்டு பேசுகிறார்கள். அந்த மொழியை பிற மொழி பேசக்கூடிய மக்கள் மீது திணிப்பது அரசமைப்பு சட்டத்திற்கும் எதிரானது, ஜனநாயகத்திற்கும் எதிரானது. மும்மொழி கொள்கை, அதில் இந்தி கட்டாயமில்லை என்று தர்மேந்திர பிரதான் இப்போது விளக்கம் சொல்லியிருக்கிறார். ஆனால் நடைமுறையில் 3வது மொழி இந்தி என்றுதான் மத்திய அரசு நடத்துகிற கல்வி நிறுவனங்களில் இருக்கிறது. மாநில அரசுகள் நடத்துகிற நிறுவனங்களிலும் அதை கொண்டு வர வேண்டும், எதிர்காலத்தில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதாகத்தான் அவர்களின் நோக்கம் இருக்கிறது. இப்போது PM ஸ்ரீ என்கிற பெயரில் பள்ளிக்கூடங்களை நிறுவுகிறார்கள். அந்த பள்ளிக்கூடங்களில் 3 மொழி திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். தாய்மொழி 1, ஆங்கிலம் 1, ஏதேனும் ஒரு இந்திய மொழி என்று அதில் கூறப்பட்டிருக்கிறது. ஏதேனும் ஒரு இந்திய மொழி என்றால் இந்தி பேசக்கூடியவர்கள் 3வது மொழியாக எந்த மொழியை பேசுகிறார்கள் என்பதை அவர்கள் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் 2 மொழியைத்தான் கற்கிறார்கள், பேசுகிறார்கள், இந்தி மற்றும் ஆங்கிலம். ஆனால் பிற மொழியை பேசக்கூடியவர்கள் தாய்மொழி, ஆங்கிலம் ஆகியவற்றோடு இந்தியையும் கட்டாயம் கற்க வேண்டும் என்கிற ஒரு முயற்சியை அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். குறிப்பாக பாஜக அரசு ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்பதைப் போல ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற நிலையை உருவாக்க பார்க்கிறார்கள். ஏதேனும் ஒரு இந்திய மொழியை அல்ல, ஏதேனும் அயல்நாட்டு மொழிகளை கூட படிக்க, அதிலே திறமைகளை வளர்த்துக்கொள்ள, மொழித்திறன்களை வளர்த்துக்கொள்ள அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. தமிழ்நாட்டிலே பிரெஞ்சு மொழியை கூட கற்றுக்கொள்கிறார்கள். அது தனிநபர்களின் விருப்பம். ஆனால் இது தேசிய கல்விக் கொள்கையிலே ஒரு கொள்கை நிலைப்பாடாக வைத்து இந்தி அல்லாத பிறமொழி பேசக்கூடிய மக்களின் மீது திணித்து சில 10 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தி அல்லாத பிறமொழி பேசும் மக்களை இந்தி பேசக்கூடிய இந்தி வாழாக்களாக மாற்றுவதுதான் அவர்களின் நோக்கம். அதைத்தான் நாம் எதிர்க்கிறோம், கூடாது என்கிறோம். ஆனாலும் அவர்களின் பிடிவாதத்திலிருந்து கொஞ்சம் கூட தளரவில்லை, மாறவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்தி திணிப்புக்கு, இந்திக்கு அல்ல, இந்தி திணிப்புக்கு ஒருபோதும் இடம் இருக்காது என்பதை மீண்டும் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்தியா கூட்டணி நீங்க சொன்ன கருத்தை ஒத்துக்குவாங்க. இந்திய கூட்டணியில் உள்ள தலைவர்கள், வட மாநில தலைவர்கள் அவர்களும் ஒத்துக்கொள்ள வேண்டும், அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா கூட்டணியில் இருப்பதனாலேயே நாம் அவர்கள் கருத்துக்கு இணங்கி போக வேண்டும், மொழி கொள்கையிலே இணங்கி போக வேண்டும் என்று இல்லை. இந்தியா கூட்டணியில் இருந்து கொண்டேதான் இந்த கருத்தை திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் வலியுறுத்துகிறோம். அதில் இந்தியா கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் உள்ளிட்ட அனைவருக்குமானதுதான் அது. இது பாஜகவுக்கு மட்டுமல்ல. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே இந்தி திணிப்பு இங்கே நடந்திருக்கிறது, அப்போதும் எதிர்த்திருக்கிறோம். மீண்டும் காங்கிரஸ் இந்தியை திணித்தால் அப்போதும் எதிர்ப்போம். அந்த நிலைப்பாட்டில் எப்போதும் உறுதியாக இருப்போம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தி அல்லாத பிறமொழி பேசக்கூடிய மக்கள் மீது அவர்களின் தாய்மொழியை ஏன் திணிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதுதான் இந்தியா முழுவதும் நிலை பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம்.
ரயில்வே ஸ்டேஷன் போன அப்புறம் அந்த மத்திய அரசு அலுவலக போர்ட்டில் போய் பெயிண்ட் அடிக்கிறவங்க நீங்கள் வந்து அமலாக்கத்துறையோட அலுவலகத்தை போர்ட்டில் வந்து பெயிண்ட் அடிக்கிறவங்க தைரியம் இருக்கான்னு கேட்டுருவாரு. அண்ணாமலை பேசுவது வந்து ஒரு விதண்டாவாதம் பேசுகிறார். அவருடைய அரசியலை இங்கே நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் கர்நாடகாவிலே இருந்தால் நான் கன்னடன் என்பார், தமிழ்நாட்டிலே வந்தால் நான் தமிழன் என்பார், RSS கூடாரத்திற்கு போனால் நான் இந்து என்பார். இப்படி பல வேடம் போடக்கூடியவர் அண்ணாமலை. ஆகவே அண்ணாமலையின் பேச்சுக்கு தமிழ்நாட்டில் யாரும் உரிய முக்கியத்துவம் தரமாட்டார்கள். அவர் பேசுவதை விதண்டாவாதமாகத்தான் கருதுகிறார். விஜயோட தாவேதா இது விஜயோட தமிழ்நாடு முதலாம் ஆண்டு விஜயுடைய கட்சி தொடங்கி முதலாம் ஆண்டா? இல்லை, அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே கட்சி தொடங்கிட்டார்ல. கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன். முதலாம் ஆண்டு நிறைவு ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. அது தொடங்கும் போதே வாழ்த்து தெரிவிச்சிட்டேன். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.